உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க மாமாவே எதிர்த்து பேசுறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? எல்லாம் எங்க அத்தை குடுக்குற இடம். இவளை போய் எதுக்காக தான் சிவா கல்யாணம் பண்ணானே தெரியல. இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கே சரிப்பட்டு வராது. தோரத்தி விடவும் மாட்டேங்கிறான். ஏங்க உங்களுக்கு இது நல்லா இருக்கா? உன் மான காத்துல போனா பரவாயில்லையானே? அப்பாவை இப்படி மிரட்டிட்டு இருக்கா, நீ சும்மா பாத்துக்கிட்டே இருக்க. அம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது பண்ணு, அப்புறம் அப்பாக்கு ஏதாவது ஆயிட போகுது. மாமா, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க. எனக்கு வர வழி தெரியல. ஜனனி, இதுக்கு மேல வேணாம் ஜனனி. நான் போலாம். பிரச்சனை அதிகமாக தான். எப்படியும் யாரும் இங்க நாம சொல்றதை கேட்க போறதில்ல. நீ வா. இருங்க, எனக்கு யாரு வேணா என்ன வேணாலும் பேசட்டும். எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு முக்கியம் மாமா, நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும். இல்லனா உங்களை ஆபத்துல சிக்க விட்டுருவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம் மாமா, நான் சொல்றத நீங்க கேட்க கூட வேண்டாம். இத மட்டும் கொஞ்சம் பாருங்க, அது போதும். உங்கள மாதிரி போற வரவங்க கிட்ட வேலை செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் ராஜசேகர் அண்ணன் வந்து சொல்லணும். நீங்க சொன்னாலும் கேட்க முடியாது. இங்க பாருங்க, இங்க எல்லாம் ராஜசேகர் அண்ணன் தான். அவர் சொன்னா மட்டும்தான் வேலை செய்வோம். எல்லாம் அப்படிதான். அவர் சொல்லலைன்னா வேலையே நடக்காது. இனிமே அவர் சொல்லாம உங்களையே உள்ள விட மாட்டேன். கிளம்புங்க. அதே எப்படிங்க? இது ராஜசேகர் கம்பெனி, உங்க கம்பெனி இல்லல்ல. போங்க போங்க, போய் மலேசியாவில் போய் சங்கச்சூட வைங்க. மரியாதை வாங்க தான் வந்தீங்களா? ராஜசேகர் அண்ணா அப்படி ஒன்றும் தர சொல்லலையே. என்ன பண்ணி சொல்ற? என் குடும்பத்து பேர் கெடுத்து வந்திருக்கியா? விடுங்க அவனை. ஐயோ மாப்ள, சொல்றா. நம்பிக்கை துரோகி. ஐயோ அவங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசி வச்சிருக்க. எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு பாக்குறியா? உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா. நம்பிக்கை துரோகி. என்ன மன்னிச்சிருக்கேன், தெரியாம பேசிட்டேன். அவனை விடுங்க. அவனை அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஆயிரப்போகுது, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. இவனை நம்புனது நம்ம தப்பு. இனிமே இவன் இங்க வேலைக்கு வர வேணாம். கணக்கு முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. மேனேஜர் இருக்கட்டும் மாமா, அவர் நிறைய தப்பு பண்ணிருக்காரு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவர் வேணும். ஆமாப்பா, அவர் கேரக்டர் சரியில்லை. 10 வருஷமா அவர் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு ஆபத்தா மாற சான்ஸ் இருக்கு. அதுக்கு இந்த ஆள் இங்க தான் இருக்கணும். சரி, என்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சுட்டு அவனை கணக்கு முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. வா ஜனனி. ஏங்க, நாளைக்கு உங்க பிறந்த நாள். நீங்க காலையிலே நம்ம வீட்டுக்கு வந்துடணும். நாம 2 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போவோம், சரியா? நாளைக்கா? ஆமா, நாளைக்கு தான். என்னங்க, நாளைக்கு உங்க பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். சரி, பார்க்கலாம். நாளைக்கு என்னால முடியாது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னடி ஆச்சு? நான் கோயிலுக்கு கூப்பிடுற, வேலை இருக்கான். அந்த விசாலாச்சி கூப்பிடுறா, பாக்கலாங்கிறாரு. அவங்க எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க, நான் மட்டும் வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்கணுமா? போடி போக்குத்தவள, உன் கோவத்தை போன் மேல காட்டாத. இந்தா புடி.
நானும் கோவிலுக்கு போவேன். அவங்க போற அதே கோவிலுக்கு தான் போவேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். அத செய்ய முதல்ல. பாத்தியாடி, நீ கூப்பிட்டு அவரு கோவிலுக்கு வரல. இப்ப பாரு, அவரு அவங்க குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்காரு. அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கோவில்ல மரியாதை கிடைக்குது. உனக்கு கிடைக்குதா? அவரு முதல்ல என்ன குடும்பமாவே நினைக்கலம்மா. இப்படியே போச்சுன்னா உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போயிடும். இனிமே விட்டு பிடிக்கணும்னு நினைக்காத. அவருக்கு வயசும் ஆயிடுச்சுமா. நான் விட்டு பிடிச்சதுக்கு தானே இப்ப மொத்தமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் மட்டும் சந்தோஷமா குடும்பத்தோட கோயிலுக்கு வருவாரு, நான் மட்டும் அனாதையா வரணுமா? மா, நான் ஒண்ணு தியாகி இல்லம்மா. விட மாட்டேன். அவரை கூடிய சீக்கிரம் என் பக்கம் கொண்டு வருவேன். என் உரிமையை நானே எடுத்துக்குவேன். என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சரி, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. அர்ச்சனை தட்டு வாங்குறதுக்கு கூட நல்ல நேரம் இருக்கா? ஆமாம்மா, ஒரே ஒரு தட்டு தான் இருக்கு, அதுவும் கடைசி தட்டு. அதனால தான் சொன்னேன். அப்போ தட்டுல எல்லா பொருளும் இருக்குல்ல, கடைசி தட்டுன்னு ஒப்பேத்தலையே. அப்படியெல்லாம் செஞ்சா அம்பலத்தார் சும்மா விட்டுருவாரம்மா. சரி சரி, அர்ச்சனை கொடியை கொடுங்க. என்னங்க இது? நாங்க வாங்கின தட்டை புடுங்கிக்கிறீங்க? ஆமாம்மா, அது அவங்க ஏற்கனவே வாங்கின தட்டுமா. காசு இன்னும் கொடுக்கல. காசு கொடுக்காத வரைக்கும் இது கடைக்காரரோட பொருள் தான். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வாங்கினவங்களுக்கு சொந்தம். இந்தாங்க, இப்போ இது எனக்கு சொந்தம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? வாங்கறதுக்காக ஒருத்தவங்க கையில எடுத்து வச்சிருக்கிற பொருளை புடுங்கிறது தான் உங்க மரியாதையா? மரியாதை இருக்குதோ இல்லையோ, மரியாதைக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு. அது அவசியம். இப்போ இது எனக்கு அவசியம். ஜனனி, நீங்க இருங்க. அராஜகம் பண்ணி அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு எங்க போறீங்க? சாமி கிட்ட தானே. எதுக்கு? சாமி கும்பிடுறதுக்காகவா? சாமிக்கு முன்னாடி நீங்க பண்ண அக்கிரமத்தெல்லாம் சாமி பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த சாமி உங்களை கேட்காதா? இல்ல இந்த மாதிரி சாமி கும்பிடுறவங்க மனசுல பக்தி தான் இருக்குமா? ஏய், கையெடு. எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தர வந்தியா? போயிடு. இது எனக்கும் அவங்களுக்குமான விஷயம். உனக்கு இதுல சம்மந்தம் இல்ல. ஒரு வகையில நான் இப்படி செஞ்சாதான் சாமிக்கே அது புரியும். இதுல நீ குறுக்க வராத. கையை விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.